அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் நமக்காக தனது பிள்ளையை மனித ரூபத்தில் அனுப்பி அவர் நம்ம பாவங்களையெல்லாம் கழித்து இன்றைக்கி உயிர் பெற்ற நாள், அதாவது புனித வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. நமக்காக நிறையா துன்பங்கள், துயரங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் இந்த எல்லாத்தையும் அனுபவித்து அவர் நம்மளோட பாவங்களை தீர்த்து அவ்வளோ துன்பங்களை நம்மக்கிட்ட இருந்து அனுபவிச்சும் ஏசப்பா கடைசியாக ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட சொன்னார். இவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம அவருக்கு கொடுத்தாலும் சரி, கடைசியில் அவர் என்ன சொன்னாருன்னா, மேலே பார்த்து நான் அப்பா கிட்ட, பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது பாவம் என்று தெரியாமலே அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்வது என்ன என்றே இவங்களுக்கு தெரியவில்லை. ஸோ அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் அவர் இப்போ உலகத்தில் பெரிய கடவுளாக ஜெபிக்கப்பட்டுட்டு வந்துட்டு. என்ன தான் நமக்கு அவ்வளோ கஷ்டங்களை நம்ம அவருக்கு கொடுத்தோமே, அவர் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு தான் நினச்சாரே தவிர நமக்கு கஷ்டம் கொடுக்கணும், நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஏசப்பா நினைக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளும் மாறணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம என்னதான் அந்த சூழ்நிலையோ அவர் அளவுக்கு இறைவனாக மாற முடிய தகுதிகள் நம்ம இல்லைனாலும், இப்போ இருக்க காலத்தில் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே நான் இவரை பழி வாங்கணும், நான் இவருக்கு தீங்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ண அதிர்வலைகளை கூட நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பா நமக்கிட்ட நினைக்கிறாரு. நம்ம அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா ஏசப்பா சந்தோஷமாக இருப்பார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏசப்பா இருக்கார். நம்ம இந்த ஒரு எண்ணத்தை விதைச்சோம் அப்படின்னா நம்ம ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். நன்றி.